அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் எஸ்எஸ்ஐகள் ராஜா சிங், சன்னி லாய்டுவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஆயிரம்விளக்கு பகுதியில் நடைபெற்ற வழிப்பறி சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் மற்றும் சன்னி லேட் இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சன்னி லேட், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதாப், பிரபு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையின் ஏற்கனவே இதே போன்று 1000 விளக்கு பகுதிகளில் நடைபெற்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் ராஜா சிங் மற்றும் சன்னி லேட் இருவரும் இதில் தொடர்பு இருப்பதாகவும், சன்னி லேட் இவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் உட்பட 8 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே சன்னி லேட், ராஜா சிங் உட்பட வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சன்னி லேட் மற்றும் ராஜா சிங் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு சார்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் தேவராஜன் இன்னும் இந்த விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும், இன்னும் பலர் புகார் அளிக்க தயாராக இருப்பதாகவும், பலரிடம் இது போன்று மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருப்பதாகவும், விசாரணை முழுமையாக நிறைவடையவில்லை எனும், மேலும் சன்னி லேட் அவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பலரிடம் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே தற்போது நிலையில் ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார்.